எங்க இந்த ராமேஸ்வரம் கஃபே இருக்குதோ லஞ்ச் டைம் பார்த்து பாம் வைக்கப்படுது. அதுல ஃபார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அதாவது இன்ஜர்ட் பர்சன் 2 பேர் தான். அது இன்னும் கொஞ்சம் லேட்டா வச்சிருந்தாருன்னா அந்த கஃபேல கூட்டமா இருக்கும், லஞ்சுக்கு வருவாங்க எல்லாரும் ஐடி ஒர்க்கர்ஸ், ஐடி எம்ப்ளாயிஸ். இது விளைவு ரொம்ப மோசமா இருந்திருக்கும். நம்ம கோயம்புத்தூர் பிளாஸ்ட் மாதிரி போயிருக்கும். ஏதோ ஃபார்ச்சுனேட்லி பெரிய லாஸ் ஆஃப் லைஃப் இல்லை. அதுல என்ஐஏ கிளாரிஃபை பண்ணாங்கன்னா நாங்க பல பேருக்கு விசாரணை செய்யும். விசாரிக்கிற அவ்வளவு அது யாரா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், வேற யாராவது கூட இருக்கலாம். அதனால நாங்க விசாரணை செய்ததுனால அவங்க உடனே சஸ்பெக்ட் நாங்க கன்சிடர் பண்றது இல்லை. இப்ப இந்த சோகால்டு பிஜேபி ஒர்க்கர் கிட்ட விசாரிச்சிருப்பாங்க, எப்ப போனை வாங்கினீங்க, ஏன் போனை வித்தீங்க, இந்த போன் வித்தது இவருக்கு வித்தது உங்களுக்கு தெரியுமா. இந்த கடைக்காரர்கிட்டே கேட்பாங்க, நீங்க அவர்கிட்ட போன், அவர் என்ன சொல்லுவாரு, போன் எல்லாம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா அவர் சொல்றாரு, ஆமா நான் செகண்ட் ஹேண்ட் போன்ஸ் டீல் பண்ணது என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் பாலிசி உண்டு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சீட்டு ஜெயிச்சது. ஆனா 21 நடந்தல மாநில தேர்தலில் அது ரிகவர் பண்ணிட்டாங்க, திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. எப்ப கேரளத்துல ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராது, ஒரு கேப் இருக்கும். ஒரு தரம் எல்டிஎஃப்னா ஒரு தரம் அடுத்த தரம் யூடிஎஃப், திருப்பி அடுத்தது எல்டிஎஃப் மாறி மாறி வரும். ஆனா அந்த இதை அவர் பிரேக் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு சைக்கிளை பிரேக் பண்ணி பின்னராயி வந்தாரு. இவருக்கு என்னன்னா பாருங்க, அதிக சீட்டு இதுவரை சிபிஎம் வரல வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும், ஒரு கொந்தளிப்பு இருக்கும். அந்த கொந்தளிப்பு பினராயி விஜயனோட தலைமையை கொஸ்டின் பண்ணிட்டு வரும். அந்த சம்பவம் பார்த்திருப்பீங்க, வயநாடு தொகுதியில யானைகள் நடமாட்டம் அதிகம். அந்த நடமாட்டத்துல ஒரு டூரிஸ்ட் கைட அது கொன்றுச்சு ஒரு யானை. அது ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, அங்க போய் பார்த்தாரு, இதெல்லாம் பண்ணிட்டு சரி ஏதாவது காம்பன்சேஷன் எப்படி தரது அந்த குடும்பத்துக்கு, ஏன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அண்ட் இவர் என்ன செஞ்சாரு, கர்நாடகாவை சொன்னாரு. அந்த யானை கர்நாடகாலேருந்து வந்த யானை, கர்நாடகாலேருந்து வந்த யானை கேரளத்தில் இருக்க ஒரு டூரிஸ்ட் கைட கொன்றதுனால கேரள அரசு ஒரு 15 லட்சம் ரூபாய் தரணும்னு ஒரு வழிபட்டு. எப்படி இருக்குது யானை பாருங்க, தமிழ்நாடு யானை கேரளா யானை எழுதிய ஒட்டி இருக்குது. தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் கஃபே. இந்த விசாரணை போயிட்டு இருக்கப்ப ஒரு முக்கியமான நபர் பாஜக பிரமுகர் அவர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அது இல்ல அப்படின்னு சொல்லி மறுப்பும் தெரிவிக்கப்பட்டுச்சு. சோ இது ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு சலசலப்பு உண்டு பண்ணணும், பிஜேபிக்கு மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சதி திட்டம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உண்மை நிலவரம் என்ன, உண்மை தன்மை என்ன? கரெக்ட், இது நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அவன் பாருங்க, ராமேஸ்வரன் கஃபேல பிஜேபி ஒர்க்கரோட கனெக்ஷன் என்னங்கிறது புரிஞ்சுப்போம். அதாவது அந்த முக்கிய சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அதுல ஒருத்தர் ஒரு போனை உபயோகப்படுத்தியிருக்காரு. அந்த போனை ஒரு குறிப்பிட்ட கடையிலேருந்து வாங்கியிருக்காரு, செகண்ட் ஹேண்ட் போன். அதுக்கு முன்பு யூஸ் படுத்துறது யாரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஜேபியில இருக்கிற ஒரு ஒர்க்கர்னு வருது. ஓகே, இப்போ நீங்க போனை வித்துட்டு புது போன் வாங்குறீங்க, சரிங்களா? போனோட ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கண்டுபிடிச்சிடலாம், இதுக்கு முன்னாடி யார் யூஸ் படுத்தினாங்க, என்ன பண்ணாங்க. ஸோ அதனால இந்த மேட்டரை சரி, இதுக்கு முன்னாடி இந்த போனை யூஸ் படுத்தினது ஒரு பிஜேபியோட ஒரு ஒர்க்கர், அவர் ஒரு நபர், அவர் பிஜேபியோட தொடர்பு உள்ளவர். ஆனா அவரும் இவரும் யார் இப்ப சஸ்பெக்ட்ஸோ அவங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா, அதான் கேள்விங்க. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி கர்நாடகாவில் இதை பிடிச்சி விட்டாங்க. ஏன்னா அவங்க மேல ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா ராமேஸ்வரம் கவையில சம்பவம் எப்படி நடந்தது, அதோட பர்பஸ் என்ன பாருங்க. அந்த ஏரியா ஐடி சிட்டி. அது எங்க இந்த ராமேஸ்வரம் கஃபே இருக்குதோ லஞ்ச் டைம் பார்த்து பாம் வைக்கப்படுது. அதுல ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அதுல அதாவது இன்ஜர்ட் பர்சன் 2 பேர் தான். அது இன்னும் கொஞ்சம் லேட்டா வச்சிருந்தாருன்னா அந்த கஃபேல கூட்டமா இருக்கும், லஞ்சுக்கு வருவாங்க எல்லாரும் ஐடி ஒர்க்கர்ஸ், ஐடி எம்ப்ளாயிஸ். இது விளைவு ரொம்ப மோசமா இருந்திருக்கும். நம்ம கோயம்புத்தூர் பிளாஸ்ட் மாதிரி போயிருக்கும். ஏதோ ஃபார்ச்சுனேட்லி பெரிய லாஸ் ஆஃப் லைஃப் இல்லை, 2 பேர் இன்ஜர்ட் ஆனாங்க. அது அப்ப கேள்வி ஒண்ணு வந்துருச்சு, என்னன்னா கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வருது. இந்த மாதிரி சக்திகள் இருக்கு பாருங்க. இவங்கெல்லாம் தீவிரவாத சக்திகள். அவங்களுக்கு எந்த கட்சியை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்கள பொறுத்த மட்டும் என்னன்னா இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷனை பண்ணி ஒரு சேதம் ஏற்படுத்தி ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் பண்ணீங்கன்னா தேசிய அரசியல்ல ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு பயம் உண்டாகும். அண்ட் இந்த மாதிரி சக்திகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி ஆட்சிக்கு எதிர்த்து இருக்காங்க. காரணம் என்ஐஏ ரொம்ப தீவிரமாக வேட்டையாடுது. எந்த லிங்கா இருந்தாலும் உடனே என்ஐஏ போயிடுறாங்க. இதுவே பாருங்க, யாரோ வந்தாங்க, வச்சாங்க, போனாங்க, வெடிச்சுது. ஆனா எப்படி பாருங்க, they have been able to come near it.
அதுல இன்னொரு விஷயம் என்னங்க பாருங்க, இந்த வைக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி கேரளா தமிழ்நாடு பார்டர் ஏரியாஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. சில சமயம் கர்நாடகா போறாங்க. கர்நாடகாலையும் பார்த்தீங்கன்னா நார்த் கர்நாடகா, வட கர்நாடகால ஆக்டிவா இருக்காங்க. அண்ட் அவங்க மூவ்மெண்ட் இந்த 3 மாநிலத்தில் ஆயிட்டே இருக்கு. இதை மானிட்டரிங் ஆயிட்டே இருக்கு. இப்ப சோபா கரண்ட்லாஜே ஒரு மத்திய அமைச்சர் சமீபத்தில் அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி ஆட்கள்லாம், இந்த மாதிரி தீவிரவாதி சக்திகள்லாம் தமிழ்நாட்டில் நீங்க வந்து வச்சுட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. அதை வச்சுட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருச்சு. அப்புறம் அவங்க அதை கிளாரிஃபை பண்ணி, இல்ல இல்ல அப்படி நான் சொல்லலை, நான் தமிழ்நாடு சொல்லலை, இந்த மாதிரி தீவிரவாதிகள் நடமாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு மாநிலத்திலே இன்னொரு மாநிலத்துக்கு போறாங்க. இப்ப கூட பாருங்க, இப்ப அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் டிஎம்கே அதை இஷ்யூ ஆகி எலெக்ஷன் கமிஷனுக்கு பண்ணாங்க, ஒரு கேஸும் போட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க, நபர்கள் யார் மேல விசாரணை நடக்கிறாங்களோ அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மேலதான் விசாரணை போடுறாங்க. சரி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, இந்த தீவிரவாதிகள் அமைப்புகள் இருப்பாருங்க, அவங்களுக்கு நாட்டுல குழப்பம், ஒரு பயம், ஒரு பதட்டம் உண்டாகணும். அது இந்த தேர்தல் நேரத்துல அதிகமா செய்ய பாக்குறாங்க. ஓகே. அதுல என்ஐஏ கிளாரிஃபை பண்ணாங்கன்னா, நாங்க பல பேர்கிட்ட விசாரணை செய்வோம். விசாரிக்கிற அவங்களும் அது யாரா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், வேற யாராவது கூட இருக்கலாம். அதனால நாங்க விசாரணை செய்ததுனால அவங்க உடனே சஸ்பெக்ட் நாங்க கன்சிடர் பண்றது இல்லை. இப்ப பாருங்க, சில கேஸ்ல யார்கிட்ட போன் வாங்கியிருப்பாரு, யாரோட மோட்டார் சைக்கிள் உட்காந்து போயிருப்பாரு, இல்ல யாரோட வண்டியில போயிருப்பாரு, இல்ல யாரோட வண்டியை சும்மா எடுத்துட்டு எங்கேயாவது போயிருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் இருந்து வச்சுக்க. அப்ப அவன் லிங்க்ஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதாவது அவங்க நாலேஜ்ல இருந்தாங்களா, அவங்க கோ கான்ஸ்பிரேட்டரா, அவங்களும் ஒரு இத சதியில அவங்க முக்கிய ரோல் இருந்ததா அப்படின்னு ஒவ்வொன்றும் விசாரிப்பாங்க. இப்ப இந்த சோகால்டு பிஜேபி ஒர்க்கர் கிட்ட விசாரிச்சிருப்பாங்க, எப்ப போனை வாங்கினீங்க, ஏன் போனை வித்தீங்க, இந்த போனை வித்தது இவருக்கு வித்தது உங்களுக்கு தெரியுமா. இந்த கடைக்காரர்கிட்ட கேட்பாங்க, நீங்க அவர்கிட்ட போன், அவர் என்ன சொல்லுவாரு, போன் எல்லாம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவர் சொல்றாரு, ஆமா நான் செகண்ட் ஹேண்ட் போன்ஸ் டீல் பண்ணது என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் பாலிசி உண்டு, பழசை வாங்கிட்டு புதுசு கொடுத்து சில பேர் செகண்ட் ஹேண்ட் போனும் வராங்கன்னு. ஸோ அதனால தான் இந்த கிளாரிஃபிகேஷன் வந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அப்புறம் ஒரு பதட்டம் ஏற்பட்டுரும். ஓஹோ, நம்மளை விசாரிக்கப்பட்ட நம்மளே ஏன்னா நீங்க ஆல் ஆர் நாட் சஸ்பெக்ட்ஸ். வாட் இஸ் எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் அது பார்ப்பாங்க என்னையே. சார், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பிஜேபி வந்து எங்களை நேரடியாவே மிரட்டினாங்க. இந்த வந்து எங்களோட பார்ட்டியில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அலையன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சு தேமுதிக தான் வந்து எங்க கிட்ட கேட்டிருந்தாங்க, நிறைய நபர்களை வந்து எங்க கிட்ட கேட்டிருந்தாங்க சேர்றதுக்கு. பட் யாருன்னு நான் பேர் சொல்ல விரும்பல, அது அரசியலுக்கு வந்து சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க பாருங்க, பிரேமலதாவும் சரி, விஜயகாந்த் கேப்டனுக்கும் சரி, பிரதமர் மோடியோட நல்ல ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா நானே ஆச்சரியப்பட்டேன், இவங்க தேமுதிக ஏன் வந்து அந்த அலையன்ஸோட போனாங்க. என்ன கன்சிடரேஷன் நமக்கு தெரியாது. அது சீட்டு வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம். இப்ப பாருங்க, முதல்ல அவங்க கட்சியில இது பண்ணும்போது ஃபீட்பேக் வாங்கியிருந்த போது பிரேமலதா என்ன சொன்னாங்க, எங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க எங்க கட்சி தலைவர்கள், கட்சி ஒர்க்கர்ஸ். என்ன, நீங்க திமுகவோடையும் போகலாம், அதிமுகவோடையும் போகலாம், பிஜேபியோடையும் போகலாம். பெரும்பாலும் எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, மோடிக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் மோடிக்கும் பர்சனலா பிரேமலதாவை 2014 பாராளுமன்றத்தில் முதல் முறையாக என்டிஏ தலைவராக பிரதமர் பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி பேசல பிரேமலதாவையும் விஜயகாந்தையும் அவர் புகழ்ந்தார். என்டிஏக்காக இவர் நிறைய செஞ்சார். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனா அதுலயும் இவங்க பிரேமலதா ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்ப அந்த டிஎம்கே கூட்டணியில சேர்ந்த பிறகு இப்ப ஏதாவது என்ன பிரஷர் அவங்க மேல இருக்குதோ பிஜேபி பத்தி சொல்வதற்கு, ஒருவேளை டிஎம்கே தரப்புல இருந்து பிரஷர் இருக்கலாம், நீங்க ஏதாவது சொல்லுங்க, பிஜேபி எடுத்து சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க வந்து இந்த கூட்டணியில ரொம்ப ஆக்டிவா இல்லாத மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வருது, ஏதாவது சொல்லுங்க. அது ஒரு காரணமும் இருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு பிரச்சாரத்துக்கான யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கேடயமா கூட இருக்கலாம், அப்படிதான் தோணுது. ஏன்னா பாருங்க, அவ்வளவு பெரிய கசப்பு ஒண்ணுங்க இல்லைங்க. பிரேமலதாக்கோ கேப்டன் விஜயகாந்துக்கோ பிஜேபிக்கோ ஒன்றும் கசப்பு கிடையாது. அப்புறம் அதே இதுல பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கோங்க, அவங்க தலைவர்களும் டிஎம் கேட்ட பேசினாங்க, சரி வரல. பிறகு அதிமுகவும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க அவங்க அலையன்ஸ்ல கொண்டு வரதுக்கு. கடைசியில் அவங்க பிஜேபியோட தான் போக முயற்சி செஞ்சாங்க. பிரதமர் மோடி தலைமையில தான் நம்ம போட்டியிடணும் தேர்தல். அவங்க அதுல என்ன, மருத்துவர் ராமதாஸும் அந்த முதல்ல அவர் கொஞ்சம் தயங்கினார் அந்த முடிவு எடுக்க. அதுக்கு பிறகு ஆனா அன்புமணி ராமதாஸ் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தா, இல்ல நம்ம என்டிஏக்கு திரும்பி போகுதுதான் சரி. அவர் கன்வின்ஸ் ஆனார், மருத்துவர் ராமதாஸ் கன்வின்ஸ் ஆகி தான் இது ஒரு முடிவு எடுத்தாங்க. அண்ட் இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஆச்சு. பாமக பிஜேபி அலையன்ஸ்ல சேருவது பெரிய இம்பாக்ட் ஆச்சு. இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறும்னு நினைக்கிறீங்க சார்? அந்த தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட ஓட்டு வங்கி என்ன சதவீதமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவங்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்குதோ
ம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தொகுதியில இம்பாக்ட் இருக்கும். இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க பல இடங்கள்ல போட்டியிடுறாங்க. பட் ம். அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தொகுதியில இம்பாக்ட் இல்லாம இருக்காது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஓட்டு இருக்குது. ஓகே. அந்த வன்னியர் சமுதாயத்துல அவங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது, ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அண்ட் இவ்வளவு வருஷம் ஆயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி இருக்குது. ஸோ ஓகே. சம் இம்பாக்ட் வில் டெஃபினெட்லி பி தேர். ஓகே. அப்படி இம்பாக்ட் இல்லைன்னா டிஎம்கேவோ அதிமுகவோ அவங்க பின்னாடி இருந்திருக்க மாட்டாங்க. எங்களோட கூட்டணியில் சேரு. ம். சார், உத்தரப்பிரதேஷ்ல நாடாளுமன்ற தொகுதி வந்து அதிகமா இருக்கு சார். அங்க வந்து ராஜ்புட் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா எந்த கட்சி இருக்கோ, அவங்களுக்கு நம்ம சமுதாயத்தினர் வந்து ஆதரவளிக்க போறோம். ராஜ்புட் சமுதாயத்தினரை குறிப்பிட்டே வந்து அங்க இருக்கிற எந்த கேண்டிடேட்டையும் வந்து பிஜேபி வந்து ஆதரிக்கிறது இல்ல, அவங்கள நிறுத்துறது இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்டை ஏற்படுத்தும் வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு இத நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க பொய். போய் உத்தரப்பிரதேஷோட முதல்வர் அவர் ராஜ்புட் இல்லையா? நம்ம யோகி ஆதித்யநாத் அவர் ராஜ்புட் சார்ந்தவர். ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அதாவது பிஜேபியோட இது எல்லா தொகுதியிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நீங்க சமாஜ்வாதி பார்ட்டியில பாருங்க, கேண்டிடேட் மாத்திட்டு இருக்காங்க. கேண்டிடேட் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. கட்சி விட்டுட்டு இப்போ பிஜேபி போறாங்க. உத்தரப்பிரதேசோட நிலைமை பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன் கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. 80 தொகுதியில 80 ஜெயிப்பேன்னு சொல்றாரு யோகி ஆதித்யநாத். இதுல பாருங்க, இன்னும் முடிவெடுக்க முடியாம தவிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. ராய்பரேலியில் யாரை நிப்பாட்டுது? அமேட்டியில திருப்பி மீண்டும் ராகுல் நிற்பாரா மாட்டாரான்னு கேள்வி. ஓகே. வயநாடு முடியிட்டு அப்புறம் சொல்லலாங்கிறாங்க. ஓகே. இன்னைக்கு எதிர்கட்சியான சமாஜ்வாதி சமாஜ்வாதியிலேருந்து பல பேர் பிஜேபியில வந்து சேர்த்துட்டாங்க. ஏன் விட்டுட்டு வந்தாங்க? இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. அப்புறம் முக்தார் அன்சாரி இப்ப ஒரு டான் அவர் இப்ப அவர் ஹார்ட் அட்டாக் ஆகி அவர் இப்ப மரணம் அடைந்தார். அதுக்கு பிறகு அவருக்கு பாருங்க, அவர் டானா இருக்கும் பொழுது அந்த ஹோல் ஈஸ்டர்ன் யூபியில, அதாவது கிழக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு டெரர் அவர். ஓகே. அது ஒரு பெரிய இஷ்யூங்க. அங்க லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்குலயே அவர் போன பாராளுமன்ற இது யூபி மாநில இது இருக்கு பாருங்க, தேர்தல்ல ஜெயிச்சாரு 2வது முறை. ஓகே. லா அண்ட் ஆர்டர் ஒரு சப்ஜெக்டா இருக்குன்னா நீங்க பாருங்க, அப்ப யூபியில சமாஜ்வாதி ஆட்சியில எவ்வளவு மோசமா இருந்தது பாருங்க. ம். உத்தரப்பிரதேசத்தை வந்து இந்த பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ற லீடர்ஸ் இருக்காங்க பாருங்க, அதுல 2 விதமா இருந்தது. முதல்ல என்ன சொன்னாங்க, இவர் வந்து யோகி ஆதித்யநாத் ஒரு ராஜ்புட் தலைவர், அதனால எல்லா பதவியிலையும் ராஜ்புட் தான் வைக்கிறாரு, அதனால மத்த ஜாதியினர்லாம் அப்செட்டா இருக்கான்னு ஒரு கேம்பெயின் ஓடிச்சு. ஓகே. அதாவது என்னன்னா, அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டி ஆட்சிக்கு வந்தா யாதவுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடைக்கும். ஓகே. போலீஸ் ஒரு காவல் நிலையத்திலையும் பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்ஓ வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் யாருன்னா அந்த ஜாதியினரை போடுவாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லைங்க. லா அண்ட் ஆர்டர் விசிபிளா உத்தரப்பிரதேசத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இது பார்த்தீங்கன்னா இது ஒன்லி இட் இஸ் ஜஸ்ட் டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் அண்ட் கிரவுண்ட் லெவல்ல அது உண்மை இல்லை. சார், இந்த வயநாடு தொகுதியில கம்யூனிஸ்ட் வந்து ராகுல் காந்திக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்க சார். பட் வந்து இந்தியா கூட்டணியில இடம் பெற்றிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட். சோ இது வந்து ஒரு முரண்பாடா இருக்கு இல்லையா சார்? கட்டாயங்க. ம். எப்போதும் இந்த அவங்க பாருங்க, கம்யூனிஸ்ட் அவங்க அதை பத்தி அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அதாவது அவங்க அவங்க மாநிலத்துல குஸ்தி, ஆனா டெல்லியில வந்தா தோஸ்தி, ஓகே. அதாவது நட்பு. ம். இதை சொல்லுவாங்க. ம். மாநிலத்துல குஸ்தி, டெல்லியில தோஸ்தி. ஆட்சி பிடிக்கணும்னு ஒண்ணா வந்துருவாங்க ம். பிஜேபி எதிர்த்து ஒரு கூட்டணின்னு. ஆனா இந்த மக்களுக்கு தடவை என்ன கன்ஃபியூஷன் வருது இல்ல சார்? இல்ல, அதுல என்ன பிரச்சனை பாருங்க, கேரளால பினராயி விஜயன் முதல்வர், அவரு 19ல அவருக்கு பாத்தீங்கன்னா லெப்ட் ஃப்ரண்ட்டுக்கு 20 தொகுதியில ஒரு தொகுதி தான் மார்க்சிஸ்ட் வின் பண்ணாங்க ஓகே. கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல. அங்க என்னன்னா மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டி யூடிஎஃப், இப்ப 2வது பிஜேபி. ஓகே. அவர் இந்த தடவை என்ன ஃபீல் பண்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்தியா முழுக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது சீட்டு கிடைக்கக்கூடிய மாநிலம் கேரளம். கேரளா. கேரளத்துல அவங்களுக்கு சீட்டு ஜெயிக்கலைன்னா வேற எங்கேயும் ஜெயிக்க முடியாது. திரிபுரால ஒரு காலத்துல ஆட்சி பண்ணியிருந்தாங்க, அங்க ஒண்ணுமே கிடையாது. மேற்கு வங்காளத்துல ஒரு காலத்துல ஆட்சி பண்ணியிருந்தாங்க, அங்கேயும் ஒண்ணும் கிடையாது. மம்தா ஒண்ணும் ஜெயிக்க விட மாட்டாங்க. கேரளத்துல தான் முழுக்க முழுக்க டிபெண்ட் பண்ணணும். அதுல இன்னொரு பயம் என்ன கேட்டீங்கன்னா, இவர் மேல பல ஊழல் குற்றச்சாட்டு, கம்யூனிஸ்ட் கட்சியிலே பினராயி மேல சில சந்தேகங்கள் வருது. இவர் தன் மகளை என்கரேஜ் பண்ணாரு, நடுவுல கோல்ட் ஸ்மக்லிங் நடந்தது, எதுல இவர் அலுவலகத்திலேயே, அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்த ஆபீஷியல்ஸ் எல்லாம் இன்வால்வ்டா இருந்தாங்க. துபாயிலேருந்து டிப்ளமேட்டிக் சேனல் மூலமா தங்க கட்டியெல்லாம் வந்தது.
இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல இருக்கும்போது காங்கிரஸ் அவர் மேல ரொம்ப அட்டாக் பண்றாங்க. அது கவுண்டர் அட்டாக்ல தான் அவர் என்ன சொல்றாரு, எதுக்கு இங்க ராகுல் வரணும், அவங்க பிஜேபியை எதிர்க்கணும்னு அங்க போய் எதிர்க்கலாமே, பாஜகவை வட இந்தியாவில் எதிர்க்காம இங்க தென் இந்தியாவில் வந்து என்ன பண்றாரு அப்படி இப்படின்னு அவரை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை டஃப் பேட். போன தரம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டை விடலாம எல்லாமே காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருச்சு. இந்த தரம் அவர் அதை எப்படியாவது மாதிரி ஆகக்கூடாது. ஏன்னா 2019 பாராளுமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சீட்டு ஜெயிச்சுது. ஆனா 21 நடந்தல மாநில தேர்தலில் அது ரிகவர் பண்ணிட்டாங்க. திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. எப்ப கேரளத்தில் ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராது, ஒரு கேப் இருக்கும். ஒரு தரம் எல்டிஎஃப்னா ஒரு தரம் அடுத்த தரம் யூடிஎஃப், திருப்பி அடுத்தது எல்டிஎஃப் மாறி மாறி வரும். ஆனா அந்த இதை அவர் பிரேக் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு சைக்கிளை பிரேக் பண்ணி பின்னராகி வந்தாரு. இவருக்கு என்னன்னா பாருங்க, அதிக சீட்டு இந்த தடவை சிபிஎம் வரல வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும், ஒரு கொந்தளிப்பு இருக்கும். அந்த கொந்தளிப்பு பினராயி விஜயனோட தலைமையை கொஸ்டின் பண்ணிட்டு வரும். அதனால்தான் அவர் ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காரு. காங்கிரஸ் பொறுத்து மட்டும் பாருங்க, இப்ப வயநாட்டுல அவின் நீங்க அந்த சம்பவம் பார்த்திருப்பீங்க. வயநாடு தொகுதியில யானைகள் நடமாட்டம் அதிகம். அந்த நடமாட்டத்துல ஒரு டூரிஸ்ட் கைடை அது கொன்றுச்சு ஒரு யானை. அது ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, அங்க போய் பார்த்தாரு, இதெல்லாம் பண்ணிட்டு சரி ஏதாவது காம்பன்சேஷன் எப்படி தரது அந்த குடும்பத்துக்கு, ஏன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அண்ட் இவர் என்ன செஞ்சாரு, கர்நாடகாவை சொன்னாரு. அந்த யானை வந்து கர்நாடகாலேருந்து வந்த யானை, கர்நாடகாலேருந்து வந்த யானை வந்து கேரளத்தில் இருக்க ஒரு டூரிஸ்ட் கைடை கொன்றதுனால கேரள அரசு ஒரு 15 லட்சம் ரூபாய் தரணும்னு ஒரு வழி பண்ணார். எப்படி இருக்குது யானை பாருங்க, தமிழ்நாடு யானை கேரளா யானை எழுதிய ஒட்டி இருக்குது. ஆனா அந்த கான்ஸ்டுவன்சில இது ஒரு சம்பவம் ரொம்ப பரபரப்பு ஏற்பட்டதுனால ராகுல் காந்தி சித்தராமையாவுக்கு சொல்லி ஒரு என்ன காரணம் தேடி, என்ன சரி இந்த காரணம் வைப்போம், அந்த யானை வந்து கர்நாடகா யானை, கர்நாடகாலேருந்து வந்து இங்க மிதிச்சு அவரை கொண்டுடுச்சு, அதனால நம்ம பணம் கொடுக்கணும்னா கர்நாடக அரசு பணம் கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சிரிப்பா வருது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒருத்தர் செத்துட்டாரு, அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும், அதுக்கு வேற விதமா கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்காம கர்நாடகா, ஏன்னா காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாலேருந்து அந்த யானை கொடுக்க வச்சாங்க. அவரோட ஒரு நற்பெயரை ஏற்படுத்திக்கணும்ன்றதுக்காக பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளவு இவரும் டெஸ்பரேட்டா இருக்காரு பாருங்க. வயநாடு அவர் தேர்ந்தெடுத்த காரணம் என்னன்னா, பர்டிகுலர்லி முஸ்லீம் ஓட்டர்ஸ் அங்க 70% மேல இருக்காங்க. 7. அப்புறம் இங்க பாருங்க சிபிஎம் இவங்க போட்டிருக்காங்க, பிஜேபி அந்த இடத்துல பாருங்க, பிஜேபி கேரள தலைவரே நிக்கிறாரு சுரேந்திரன். சார், சித்தராமையா வந்து மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறப்ப மேகதாது அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறனால அங்க ஆட்சி அமைக்கப்படும் போது இங்க வந்து மேகதாது அணை கட்டப்படாதுன்னு சொல்றாங்க. சோ இவங்க 2 பேத்துல ஒருத்தர் சொல்றது பொய்யா தானே சார் இருக்கணும்? ஒண்ணு அவங்க சொல்றது பொய்யா இருக்கணும், இவங்க சொல்றது பொய் வாக்குறுதியா இருக்கணும். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அவன் 2 பேருமே அவங்க பாருங்க, அவங்க காவேரி இப்போ தண்ணி இல்லாம போச்சு வச்சுக்க பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அது எதை சமாளிக்கும்? மேகதாது பிரச்சனை ப்ராஜெக்ட் பாருங்க, பெங்களூருக்கு காவேரி குடிநீரா அங்க சப்ளை பண்ணணும் தானே அது பாலிசி, அது ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் கொஞ்சம் ப்ராஜெக்ட் நடக்கத்தான் செய்யும். மழை கொட்டிடுச்சு வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது, அவங்க எல்லா டேம் திறந்து விட்டுருவாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துடும். மழை பெய்யல வச்சுக்கோங்க, மழை ஃபெயில் ஆச்சு வச்சுக்கோங்க, மான்சூன் ஃபெயில் ஆச்சுன்னா இது பிரச்சனை. பட் அப்பப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, அங்க பிஜேபியை ப்ரெஷர் போடுறாங்க, பிஜேபி கர்நாடகாவில் ப்ரெஷர் போடுறாங்க, தமிழ்நாட்டில் இங்கே பிஜேபி ப்ரெஷர் போடுறாங்க. நீங்க ஏன் சும்மா இருக்கீங்கன்னு டிஎம்கே தலைமையை கேட்குறாங்க, கிளியரா அஷூரன்ஸ் கொடுங்கிறாங்க. அங்க என்ன சொல்றாங்க, நீங்க நீங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸோட இது காங்கிரஸ் டிஎம்கேக்கு ஒரு உடன்பாடு இருக்கிறதுனால தான் நீங்க அதை இது பண்றீங்க, பேசாம இருக்கீங்க. 2 பேரும் மழுப்புறாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல குடிநீர் பிரச்சனை பயங்கரமா இருக்குது. இப்போ தற்சமயம் பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்கர் ஷார்டேஜ், தண்ணி இல்லாம அவதிப்படுறாங்க. அது அவங்களாவே ஏற்படுத்தின ஒண்ணுதான், அது வந்து உண்மையான டெபிசிட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன உண்மை தன்மைன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல சார். அதை கொஞ்சம் நீங்க விளக்கி சொல்ல முடியுமா? உண்மையா அங்க இருக்கா? அது பாருங்க, ஜனத்தொகை அதிகமாயிடுச்சு பெங்களூர்ல, கிரவுண்ட் வாட்டர் குறைச்சிட்டே போகுது, பல இடங்கள்ல குடியிருப்பு வந்துருச்சு, எங்க முன்ன குடியிருப்பு இல்லையோ. ஸோ தண்ணி டிமாண்ட் அதிகமாகுது, சப்ளை இல்லை. ஸோ காவேரியிலேருந்து ஒரு பைப் லைன் போட்டு எடுக்கலாம் தான் அந்த ப்ராஜெக்ட். அது என்ன, காவேரி ஒரு போர்ஷன், அதாவது மேகதாத்துங்கிறது ஒரு இடம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் தேங்கிறதுக்கு அதிகமாக டெப்த் இருக்குது.
அங்கே தான் இவன் பைப்பு போடுறாங்க ம். பெங்களூர் சிட்டிக்கு. ஸோ அதில் தான் அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஆனால் வேற வழி இல்லாமல் இருக்குது. ஓகே. இதில் ஒன்றும் கமிட்டடாக நாங்கள் இந்த ப்ராஜெக்டை எந்த கர்நாடகா அரசியல்வாதிகளும் இதை நிப்பாட்ட மாட்டாங்க. அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும். தமிழ்நாடை பொறுத்தவரையில் இல்லை, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுங்க, ஆனால் எங்களுக்கு வர தண்ணி நீங்கள் கொடுக்கணும். ம். நம்ம தஞ்சாவூர் டெல்டா ரீஜன் நம்ம விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி கிடைக்கலன்னா அவங்களோட இதை அடிச்சிடும். அவங்களோட விவசாயம் அடிபட்டு போயிடும். இதாங்க இதில். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல கலந்துக்கிட்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. வணக்கம் அவன்.